வணக்கம் மக்களே, ஜூன் 16 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா தேவயானி இன்டர்நேஷனல் இவங்களோட மெர்ஜருக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ சஃபேர் ஃபுட்ஸ் தேவயானி இன்டர்நேஷனலோட மெர்ஜ் ஆகுறாங்க. 100 சஃபேர் ஃபுட்ஸ் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 177 தேவயானி இன்டர்நேஷனல் ஷேர்ஸ் கிடைக்கும். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹2.10 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 19 கொடுத்துருக்காங்க. இந்தியன் டோனர்ஸ் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1:2 ரேஷியோவில். ஸோ இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10லேருந்து 5 மாற்றுறாங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 17 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், கூடவே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கும். ஸ்ட்ரிங் மெட்டாவர்ஸ் இவங்க 2:9 ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 9 ஷேர் வச்சிருக்க ஷேர் ஹோல்டருக்கு 2 ஷேர் போனஸாக கிடைக்கும். இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 19 கொடுத்துருக்காங்க. வேதாந்தா ரீசெண்டாக தான் இந்த ஸ்டாக்ல டிமர்ஜர் நடந்தது. 4 என்டிட்டிஸ் தனியாக லிஸ்ட் ஆனாங்க. இதில் வேதாந்தா அலுமினியம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நல்ல ப்ரைஸில் லிஸ்ட் ஆனாங்க. ஸோ இப்போ இந்த ஷேருக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் குறைஞ்சிருச்சு டிமர்ஜருக்கு அப்புறமா. அதனால எம்எஸ்சிஐ குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டிசஸ்லேருந்து இந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணுறாங்க ஜூன் 22ல். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இவங்க ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவல் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 6.42 lakh யூனிட்டையும் தாண்டி இருக்கு. இவங்களோட இவி சேல்ஸும் 43% வரைக்கும் சர்ஜ் ஆயிருக்கு. இவங்க 92,000 யூனிட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூவும் 58,000 crores தாண்டி இருக்கு. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இதில் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் அவங்களோட 5% ஆஃப் ஸ்டேக்ஸை ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக ஆஃப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இவங்க ஃப்ளோர் ப்ரைஸாக ஒரு ஷேருக்கு 352ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு 3,088 crores கிடைக்கும். ஸோ ஜூன் 17 ரீட்டெய்லர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரீட்டெய்லர்ஸ்க்கு 10% ரிசர்வேஷனும் இருக்குது. HCL டெக்னாலஜிஸ் இவங்க 10.46% ஆஃப் ஸ்டேக்கை சர்வம் ஏஐயில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இவங்க 1,427 crores இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாக இவங்க ஏஐ கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ டிசிஎஸ் இவங்களுக்கு எதிராக டிஎக்ஸி நிறுவனம் ஒரு லாஸ்யூட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க யூஎஸ் கோர்ட்டில். ஸோ 2019 இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக இப்போ கோர்ட் $168 million சார்ஜ் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ்க்கு. ஸோ டிசிஎஸ் அப்பீல் பண்ணது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமாக இவங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. ரிமைனிங் $70 million வரப்போகிற நெக்ஸ்ட் Q1 குவார்ட்டர் ஃபிஸ்கல் இயர் 27ல் இவங்க கணக்கில் கொண்டு வராங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இவங்களுக்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 1,450 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசனாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குது, மார்ஜின் எக்ஸ்பான்ஷனும் நல்லாயிருக்கும், க்ரோத்தும் நல்ல அவுட்லுக்கில் இருக்கிறதா இவங்க ரீசன் சொல்லியிருக்காங்க. சொனாட்டா சாஃப்ட்வேர் இந்த ஷேர் இன்னைக்கு 20% வரைக்கும் ரேலி ஆயிருக்கு. ரீசனாக சென்னை பிரான்ச் என்சிஎல்டி இவங்களோட மெர்ஜருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஹோலி ஓன்டு சப்சிடரியான என்கோர் ஐடி சர்வீசஸ் சொல்யூஷன்ஸை இவங்களோட சொனாட்டா சாஃப்ட்வேர் இந்த பேரண்ட் கம்பெனியோட மெர்ஜ் பண்ணுறாங்க. டாக்டர் லால் பாத் லேப்ஸ் இவங்க துபாயில் இவங்களோட 100% ஃபுல்லி ஓன்டு சப்சிடரியை நிறுவியிருக்காங்க ஜூன் 12. ஸோ இந்த ஷேரும் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இது மூலமாக. ஸோ இவங்க இதுக்காக 19.135 million தினார் இதுக்காக இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் லால் பாத் லேப்ஸ் FZCO துபாய் UAEயில் இவங்க இதை நிறுவியிருக்காங்க. டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனத்தில் FILA 7% ஆஃப் ஸ்டேக்ஸை ஆஃப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளாக் டீல் வழியாக. ஸோ இது 892 crore ஒர்த்தான பிளாக் டீலாக இருக்கும். இதுக்காக ஃப்ளோர் ப்ரைஸாக இவங்க 2,100ன்னு ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பாரத் ஃபோர்ஜ் இவங்களோட சப்சிடரியான கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம்ஸ் இவங்க தி சிம்ஹா 4x4 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லைட் ஆர்மர்டு மல்டிபர்பஸ் வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருந்தாங்க யூரோ ஸ்டெட்டரி 2026 டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் பாரிஸில் நடந்ததில். ஸோ இது
இவங்க குளோபல் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் கம்பெனியான பேராமௌண்டோட சேர்ந்து டெவலப் பண்ணது. இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸை வந்து ஸ்டாண்டர்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக இவங்க இந்த வெஹிக்கலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விப்ரோ இவங்க அப்ளைடு ஏஇ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து டேட்டா சென்டர் ஏஇ டேட்டா சென்டரை இவங்க பெங்களூரில் நிறுவியிருக்காங்க ஆந்த்ரோபிக் கிளாடில். ஸோ இது மூலமாக இவங்க 10,000 ஸ்டாஃப்ஸையும் இதில் வந்து டிப்ளாய் பண்ணுறாங்க. கூடவே வந்து கிளாடை வந்து இவங்களோட கிளைண்ட் அண்ட் இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸில் வந்து டிப்ளாய் பண்ணுறாங்க. வாரி எனர்ஜிஸ் ஸோ இவங்களோட 10,000 crores ஃபண்ட் ரைஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இதை வந்து இவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனுக்காகவும் நியூ வெஞ்சர்ஸ் தொடங்குறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க. ஸோ இதை வந்து இவங்க குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லைன்னா அதர் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் மூலமாகவோ இவங்க இந்த ஃபண்ட் ரைஸை பண்ணலான் இருக்காங்க. பெட்ரோநெட் எல்என்ஜி இதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. கட்டார் ஸோ இவங்க எல்என்ஜி ப்ரொடக்ஷனை திருப்பியும் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆஸ் சூன் அஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ரீஓப்பன் ஆன உடனே. ஏன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி தான் வந்து கண்ட்ரிலேயே லார்ஜஸ்ட் இம்போர்ட்டராக இருக்காங்க எல்என்ஜியில். டட்டில்மன் ஃபின்டெக் சொல்யூஷன்ஸ் ஸோ இந்த ஐபிஓட சைஸ் 883 crores இருக்குது. ஸோ இவங்க ஆல்ரெடி டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஜூன் 19லேருந்து 23. ஸோ இவங்களோட லிஸ்டிங் ஜூன் 29. ஸோ இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 661 crores இருக்குது. ஸோ இவங்க ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் 144 மேக்ஸிமம் 152ன்னு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டில் 98 ஷேர்ஸ். ரீட்டைலர்ஸ்க்கு 10% ரிசர்வேஷன் இருக்குது. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 4.6% பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ இந்த லிஸ்டிங் கெயின் வந்து இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்கமிங் ஐபிஓ பற்றின ஒரு அப்டேட். அத்வித் ஜுவல்ஸ் ஸோ இந்த நிறுவனம் ஐபிஓ கொண்டு வராங்க. ஸோ இந்த ஐபிஓட சைஸ் 165.16 crores இருக்குது. இது ஜூன் 23லேருந்து 25 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. இவங்களோட அலாட்மெண்ட் ஜூன் 29, லிஸ்டிங் ஜூலை 1 எதிர்பார்க்குறாங்க. இவங்க ப்ரைஸ் பேண்டாக 130 மினிமம் 138 மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு லாட்டில் 100 ஷேர்ஸ் இருக்குது. ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் இருக்குது. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா 53.62% பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ இதோட சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். இவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் ராம்போஜோ இந்த பிராண்ட் நேமுக்கு கீழே தான் செல் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்வால் பம்ப்ஸ் இந்த நிறுவனத்துக்கு ஒரு ரூஃப்டாப் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு 63 மெகாவாட் கெப்பாசிட்டியில் பீகாரில். இது வந்து பிஎம் சூரியகர் ஸ்கீம் இதுக்கு கீழே வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ NBPDCL அண்ட் SBPDCL இவங்க இதை வழங்கியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இவங்களுக்கு குமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா 500 crores வரைக்கும் ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டியும் உருவாயிருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.